அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிறு வயதிலே சாதனையாளராக, பெருமொரு வெற்றியாளராக, அனுபவசாலியாக, ஒரு ஆசானாக, பெருமொரு ஆசிரியராகவே எங்களுடைய கண்ணுக்கு தென்பட்ட எங்களுடைய தந்தை காலப்போக்கிலே ஏன் ஜீரோவாக எங்களுடைய உள்ளங்களை விட்டும் அவருடைய அறிவுகள் மங்கக்கூடிய நிலைமையிலும் அவர் மாறக்கூடிய நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும். நிறைய இடங்களில் தந்தைமார்கள் இன்று ஒதுக்கப்படுகிறார்கள். ஏன்? அவர்களிடம் அறிவு இல்லாததன் காரணத்தினாலா, அல்லது அனுபவங்கள் இல்லாத காரணத்தினாலா, அல்லது இன்றைய ஜெனரேஷன்கள் அவர்களினுடைய காலத்தோடு ஒத்து போகாதது என்ற காரணத்தினாலா, எதனாலோ பெற்றோர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். எதனால் என்பதுதான் தெரியவில்லை. அவர்களினுடைய அறிவிலே, அவர்களினுடைய ஆற்றலிலே, அவர்களினுடைய உழைப்பிலே குறை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் எப்படி இந்த நிலையை அடைந்தோம் என்பதை சற்று சிந்தனை செய்து பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய கைகளிலே வசதி வாய்ப்புகள் வந்ததன் பின்னால் வீடுகளை வாங்குகின்றோம், கடைகளை வாங்குகின்றோம். கடைகள் வீடுகளை வாங்கினதன் பின்னால் அதற்கு உண்டான ஒரு திகதியை நிர்ணயித்து அந்த திகதியிலே ஆரம்ப நிகழ்வை மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்கிறோம். எப்படி என்றால், சில இடங்களில் ரிபன்களை கூட கட் பண்ணுவார்கள். அந்த ரிபன்களை கட் பண்ணுவதற்கு கூட பல்லாயிரம் பல லட்சங்கள் ரூபாய்கள் செலவழித்து அதற்கென்றே ஒருவரை நியமித்து அவரை வரவழைத்து அந்த ரிபனை கட் பண்ணுவார்கள். அந்த நிகழ்வை ஒரு மூலையில் உட்கார்ந்து அமர்ந்து பார்த்து சிரித்து ரசித்து கொண்டிருப்பார் உங்கள் தந்தை. எவருக்கு முன்னாலேயும் உங்களுடைய தந்தையை தலை குனிவதற்காக வேண்டியோ, கண்ணியம் தாழ்ந்து போகும் அளவுக்கோ உங்களுடைய தந்தைகளை நீங்கள் வழிநடத்தி விடாதீர்கள். அந்த இடத்தில் ரிபனை கட் பண்ணுவதற்கும் உங்கள் வீட்டுக்குள் முதலாவது செல்வதற்கும் தகுதியானவரே உங்கள் தந்தை தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் நடக்கும் நிகழ்வை தான் நான் உங்கள் முன் கூறி காட்டினேன். ரிபன் கட் பண்ணுவதற்கோ, வீடு வாசலுக்குள் முதலாவது செல்வதற்கோ ஆதாரங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பதை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தேவையானதை பல கோடி செலவழித்தாவது செய்து முடிப்பார்கள். ஆரம்ப நிகழ்வை மார்க்க விடயத்தில் தான் ஆதாரம் இருக்கின்றதா இல்லையா என்று சும்மா இருக்கக்கூடியவர்களையும் போட்டு குழப்பி விடுவார்கள். எனவே உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தந்தையர்கள் எல்லா இடங்களிலேயும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை உங்களுடைய மனதிலே ஆணித்தரமாக பதித்து கொள்ளுங்கள். யாருடைய முன்னாலேயும் யாருடைய முன்னிலையிலேயும் உங்களுடைய தந்தையர்களை தலை குனியும்படி இதற்கு பின்னாலாவது வைத்து விடாதீர்கள்.